ஷிபா பழைய மாடல் 40 இன்ச்சோட எல்சிடி லேம்பு எப்படி நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பேனல் மட்டும் மேலே ஓப்பன் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தபடியாக அந்த ஸ்க்ரீனுக்கு மேலே சின்ன பிளேட் இருக்கும். அந்த பிளேட்டை வந்து நீங்கள் நார்மலாக வந்து ஸ்க்ரூஸ் இருக்கும், அந்த ஸ்க்ரூஸ்லாம் ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ண பின்னாடி ஃபஸ்ட்டு சேஃபாக இந்த ஸ்க்ரீன் எடுக்கிறப்ப மட்டும் இதான் நம்ம எல்சிடியோட ஸ்க்ரீனு. இந்த ஸ்க்ரீன் எடுக்கிறப்ப மட்டும் ரொம்ப சேஃபாக சைடாக எடுக்கணும். இதில் இருக்க ஃபிலிம்ஸோ மற்றபடி கிளாஸ் ஏதாச்சும் சின்னதாக ஸ்க்ராட்ச் ஏதாச்சுனாலுமே நமக்கு டோட்டலாக வேஸ்டேஜ் ஆகிடும். அதனால் இந்த ஸ்க்ரீன்ஸ் எடுக்கிறப்ப மட்டும் ரொம்ப சேஃப்டியாக எடுக்கணும். இப்படி ஸ்க்ரீன் எடுத்த பின்னாடி இதுக்கு மேலே ஒரு சின்ன பிளாஸ்டிக் ஃப்ரேம்ஸ் இருக்கும். அந்த ஃப்ரேம்ஸ் எதுக்காகனா நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்க்ரீன் கலெக்ட் பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரீன் சேஃபர் சைடாக உட்காரக்காக யூஸ் பண்ண ஸ்க்ரீனு. இதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டி கிளார் ஃபிலிம், இது கீழே அந்த ஃபிலிம்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த மேலே இருக்க அந்த போஸ்டர் ரிமூவ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் அந்த ஃபிலிம்ஸ் இருக்குது. இந்த ஃபிலிமுக்கு கீழே தான் நம்ம பார்க்க போகிற அந்த எல்சிடி லேம்ப் இருக்குது. நீங்கள் தொசிக்கோட எல்சிடி லேம்ப் தான் இப்போ பார்க்க போகிறீங்க. க்ளோஸ்அப்பில் காமிப்போம். இந்த மாதிரி தான் இது 40 இன்ச்சோட லேம்ப்பு. பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 லேம்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த லேம்ப் பார்த்தீங்கன்னா இந்த லேம்ப்பு ப்ராப்ளம் அப்படின்றத நீங்கள் ஜஸ்ட்டு இதோட சைடில் ஃப்ரேம்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா எதுவும் பிளாக்ஸ் அடிக்காமல் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அது என்ன கண்டிஷன்ஸில் இருக்குன்றது தெரிஞ்சுக்கும். அப்படியே இதை அப்படி க்ளோஸ்அப்பில் எடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒன்றும் அந்த இதில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கருப்படிச்சிருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பல்ப் எல்லாமே ப்ராப்ளம்னு அர்த்தம். இல்லை நல்லா இருந்துச்சுன்னா இது மாதிரி எதுவுமே கருப்படிக்காமல் ப்ளைன்ஸாக இருக்கும். இதில் மோஸ்ட்லி எல்லா பல்ப்ஸும் மாத்திரமாக தான் வந்து சேஃபு. இதாக ஒரு சில பல்பு இது எல்லாமே சீரியஸ் கனெக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஒரு பல்ப் போச்சுனாலும் மற்ற பல்பு எதுவுமே எரியாது. அதனால் சேஃபாக கேட்டு நீ எல்லா பல்பையும் சேஞ்ச் பண்ணி பார்க்கணும்.